ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து இந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டீமோட கேப்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நடந்து முடிஞ்சிச்சு. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் விளையாண்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரஹ்மதுல்லா குர்பஸா அண்ட் இப்ராஹிம் சாடன் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே போயிட்டு இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானை 50 ரன்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போனாங்க விக்கெட்டை விடாமல். ஃபர்ஸ்ட் 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு 6-4 வரல. ஆனால் அடுத்த 10 ஓவரில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ணாங்க. குர்பஸா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தன்னோட 50 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஆப்கானிஸ்தான் 103 ரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ஜாடன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு. அவர் விக்கெட்டை மேட் ஆண்ட்ரி தான் எடுத்திருப்பாரு போல்டில். இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 41 பாலில் 44 ரன் அடிச்சிருந்தாரு. 3-4 2-6ன்னு. அதுக்கப்புறம் உமர் சாயும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பவுண்டரி ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தார். உமர் சாய் இந்த மேட்ச்சில் 22 ரன் அடிச்சிருந்தாரு. 2-4 2-6. முகமது நபி விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துருப்பாரு. லோக்கி ஃபெர்குசன் டக் அவுட் ஆயிருப்பாரு. ரஷித் கானும் பார்த்தீங்கன்னா 6 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. குர்பஸா மட்டும் பார்த்தீங்கன்னா 19 ஓவரில் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஆடி கொடுத்துருந்தாரு. ஃபைனல் ஓவரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 2 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு வேற லெவலில். ஃபைனலாக ஆப்கானிஸ்தான் 20 ஓவரில் 159 ரன் அடிச்சிருந்தாங்க. 6 விக்கெட் இழந்து நியூசிலாந்துக்கு டார்கெட்டாக 160 ரன் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ரன்னை எப்படியாச்சும் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. அவங்களுக்கு நியூசிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஃபின் ஆலண்ட் டெவான் கான்வே இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபசல் ஃபரூக்கி தான் பவுலிங் பண்ணுவார் ஆப்கானிஸ்தானுக்காக. மொதல் பாலில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருப்பாரு போல்டை ஃபின் ஆலான. டெவான் கான்வே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரி அடிச்சு அவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட விக்கெட்டை விட்டுருப்பாரு 8 ரன்ல. அவர் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபசல் ஃபரூக்கி தான் எடுத்திருப்பாரு. டேரல் மிச்சல் விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபசல் ஃபரூக்கி தான் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணி எடுத்திருப்பாரு. கெயின் வில்லியம்சன் மேட்சை கொண்டு போயிடுவார்னு நினைச்சோம். ஆனால் அது நடக்கல. ரஷித் கான் பவுலிங்கில் அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் கேட்சாக கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் அந்த அளவுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா ரன்னே ஸ்கோர் பண்ணல. யாரும் பார்த்தீங்கன்னா 20 ரன் கூட அடிக்கல இந்த மேட்ச். நியூசிலாந்து இந்த மேட்ச்சில் யாரும் எதிர்பாராத விதமாக 15.2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் இழந்து 75 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா 84 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பவுலர்ஸில் ஃபரூக்கி பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரஷித் கானும் 4 விக்கெட்டு. முகமது நபி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தானோட ஃபீல்டிங் அண்ட் பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. பேட்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே விளையாண்டு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 2 மேட்ச்சில் 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அவங்க சூப்பர் 8க்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆக நிறைய சான்ஸே இருக்குது. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட கேப்டனான ரஷித் கான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தலாம். எங்களின் மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸில் இது போன்று பேட்டிங்கிற்கு பிச்சு அவ்வளோ எளிதாக இல்லை. ஆனால் குர்பஸாவும் சட்டனும் பார்த்தீங்கன்னா சமாளித்து சிறப்பாக ஆடினர். 160-170 ரன்களை எடுத்தாலே எங்களுடைய பந்துவீச்சை வைத்து எதிரணியை சுருட்ட முடியும் என்று முன்பே பேசினோம். எங்கள் பவுலர்களின் முழு திறனை வெளிப்படுத்தினால் எப்போதுமே எதிரணி ஸ்கோர் செய்வது கடினமாக தான் இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. நியூசிலாந்தோட கேப்டன் கெயின் வில்லியம்சன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தலாம். ஆப்கானிஸ்தானுக்கு கங்க்ராச்சுலேஷன். அவர்கள் எங்களை விட சிறப்பாக ஆடினார்கள். தொடரில் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் இப்படி மோசமாக ஆடுவது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கிறது. எல்லாவற்றையும் விட முதல் 10 ஓவர்களில் எங்களது ஃபீல்டிங் படு மோசமாக இருந்தது. அதுதான் பெரிய பின்னடைவாக இருந்தது என்று சொல்லியிருக்காரு. இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பாய்.